மகேந்திர சிங் தோனியின் தலைமை பண்பும் பொறுமையுடன் சூழலை கையாளும் திறனும் தனக்கு மிகவும் பிடிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாணவர்களும் இளைஞர்களும் செல்போன் பயன்படுத்துவதை குறைத்து விளையாட்டு போன்ற துறைகளில் சாதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுத் துறையில் சாதித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடிய வைப் வித் MKS சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும். நீங்க விளையாடின முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ்? ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்க ஃபாதரே வந்து நீங்க பிரஷரைஸ் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? 14 வயசுலயே அரசியல்ல இறங்கிட்டேன். அப்பையிலிருந்து எனக்கு டென்ஷன் தான். பிடித்த விளையாட்டு வீரர்கள் குறித்த கேள்விக்கு கபில் தேவ், கவாஸ்கர், சச்சின், தோனி ஆகியோரை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். உங்களுக்கு தோனி சார் கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னங்க சார்? தோனி கிட்டயா? ஆமாங்க சார். தோனியுடைய கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து ரொம்ப ஸ்மைலா, ஸ்வீட்டா, ஸ்மார்ட்டா, சைலண்டா, எந்த வித டென்ஷன் ஆகாம அவர் கேப்டன்ஷிப் பண்றாரு பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கிறார். இவ்வளோ வயது கடந்து போனாலும் இன்னும் அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சில ரசிகர்கள் வந்து ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க பாருங்க, அதுதான் காரணம். ஸோ இப்போது தோனி சார் வந்து உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா சார்? என்னுடைய அந்த கூல்னஸ், காம்னஸ் முயற்சி பண்ணலாமே தவிர கம்பேர் பண்ண முடியாது. முயற்சி பண்ணலாம், அவர் பண்ணுறாரு சார். ஏழ்மையான குடும்ப பின்னணி கொண்ட பல வீரர் வீராங்கனைகள் சர்வதேச அளவில் சாதித்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க அரசின் உதவியும் ஊக்கமும் தான் காரணம் என சென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை காசிமா நிகழ்ச்சியுடன் கூறினார். நீங்க வாழ்த்தலனா நான் எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆட்டோ டிரைவரா தான் இருந்திருப்பாரு. நாங்களும் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்க மாட்டோம் சார். ஒரு சட்டை சபையில வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சார், ஒரு காசிமா இல்லை 100 காசிமா உருவாகணும்ன்ட்டு. இந்த வருஷம் கீர்த்தனா வந்து எங்கள் கிளப்பில் 13 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி 3 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து என்னை வெளியுலக தெரிஞ்சதுனால இன்னைக்கு என்னுடைய ஸ்டோரி வந்து ஒரு மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது சார். இந்த கேரம் குயின் சொல்லிட்டு என்னுடைய மூவி வந்து இப்போது போயிட்டுருக்கு. விளையாட்டுத் துறையின் ஊக்குவிப்பால் பல மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் சாதித்ததுடன் தன்னம்பிக்கையுடன் முன்னேறியதாக கூறி தனது அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார் பாரா தடகள வீரர் மனோஜ். 2023 ஜெர்மனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பட் எனக்கு போகிறதுக்கு நிதி இல்லை. அப்போ நம்ம MSRட்ட போய் ஒரு ரெக்வஸ்டேஷன் வச்சோம். சார் இப்படி நாங்கள் போகிறோம் சார்னா அவர் உடனே நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட சொல்லி 2 நாளே எங்களுக்கு அமௌண்ட் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் இருந்து அதுலேருந்து சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் மட்டும் 22 லட்ச ரூபா கேஷ் வாங்கியிருக்கேன். உண்மையிலே இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் என் லைஃப் ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிருக்கோம். இந்த ஸ்போர்ட்ஸ்னால தான் எனக்கு ஒரு லைஃப்பில் அடுத்த விஷயன்றது ஜாபும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கும் நம்ம டெப்டி சிஎம் சார் வந்து என் வீட்டுக்கே வந்து என் கல்யாணத்தையும் அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி கொடுத்தாங்க. விளையாட்டுத் துறையில் தமிழக வீரர் வீராங்கனைகள் மேலும் பல சாதனைகளை படைக்க அரசு என்றும் துணை நிற்கும் என முதல்வர் உறுதியளித்தார். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றியை தேடி தந்திருக்கீங்க. இன்னைக்கு உலக அளவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முன்னணி இருக்குங்கிற பேர் வந்தால் அது எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க உங்களுக்கும் பெருமை தான். அந்த பெருமைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.